Hare Krishna. History of Sai Jairam Mandir. Sai Jairam Mandir was started by V.R. Jairam Chettiar, my grandfather. He got the land for building the Sai Baba temple in Virudampat, Gandhinagar. Then later, after getting the land, he expired and the work was continued by my father, Lion PDG M. Padma Kumar, who was the past district governor in Lions and who has taken the pains of constructing the Sai Jairam Mandir at Virudampat. It was constructed in 1995, almost 30 years. Now we have started renovating the temple 2 months back, started in August 2024. And August and September, 2 months, it took 60 days for us to renovate the complete building inside. So after completing the renovation, today, the auspicious day, 4th October, we have done the opening of the eyes of Shirdi Sai Baba. Now, the program started in the morning at 7 o'clock with puja and homam by Sastri from Kalavai. And it is over now, and afternoon we are going to have free Anna Prasadam. And then Narayana Seva by Sai devotees. And then the evening we are going to have Paneer Abhishekam at 5 o'clock. 5 to 6:30 is going to be Paneer Abhishekam. 6:30 to 7 bhajans, and 7 o'clock we are going to have Maha Mangalarti. On the auspicious day today, we are going to sing 99 Sai Baba bhajans from afternoon 1 o'clock to 5 o'clock. This is the program schedule, and we are very much pleased to invite everybody to attend the program and grace the occasion. Thank you.
ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பெயர் லக்ஷ்மி. இந்த கோவிலுக்கு நான் ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன். இது எத்தனையோ பேருக்கு பாபாவுடைய அருளில் எல்லாருக்குமே நிறைய நடந்திருக்கு, நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. சத்ய சாய் பாபா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிருக்காரு. நாம் நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த கோவிலில் ஒவ்வொரு வாரமும் பன்னீர் அபிஷேகம் நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து சத்ய சாய் பஜன் 1 மணி நேரம் நடக்குது. எல்லா வித ப்ரோக்ராமும் ஷீரடியிலையும் சரி, புட்டபர்த்திலையும் பிரசாந்திலையும் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமும் இந்த கோவிலில் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம். அனைவரும் வந்து பாபாவுடைய பிளஸ்ஸிங்கை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பகவான் பாபா. பங்காரு பர்த்தி பாபா அதி சிங்கார வதனா சாயி மன பங்காரு பர்த்தி பாபா அந்தர்யாமி பாபா அந்தர்யாமி பாபா சர்வாந்தர்யாமி சாயி சர்வாந்தர்யாமி சாயி மன பங்காரு பர்த்தி பாபா. சாய்ராம்.
பாபா கோயிலுக்கு வந்து கடவும் கிடைச்சிது எனக்கு. மேலும் மேலும் தொழில் முன்னேறிருந்தேன். எல்லாரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தரிசனம் பண்ணோம். மேலும் மேலும் நீங்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்ருக்கோம். பாபாவோட மகிமை பற்றி சொல்லணுன்னா அளவே இல்லை. எனக்கு நிறைய பர்சனலாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. இங்கே வந்து வேண்டி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காந்தி நகரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் கிராஸ் ரோடில் சர்வீஸ் ரோடில் லொக்கேட் ஆகிருக்கு. எங்கள் வீடும் இங்கே தான் இருக்குது காந்தி நகரில். ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் ரெகுலராக வந்துட்ருக்கோம். பாபாவோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. ஓம் சாய்ராம். வியாழக்கிழமைனா இங்கே அருமையாக பூஜை நடக்குது. அவர் பாபா நினைச்சாதான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அவரை நம்ம எவ்வளோ பூஜிக்கிறோம். இவரை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாருன்றத ஒரு 10 வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னே 6 மாதத்துக்கு முன்னே கூட ஒரு சொல்லக்கூடாது பேர், ஒரு ஜோசியர்கிட்ட போனால் கூட எனக்கே மனக்குழப்பமாக இருந்தால் இங்கே தான் நான் வந்து உக்காருவேன்னு சொல்கிறாரு. அதுபோல் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் இது. இந்த இடத்துல பாபா பூஜை அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காந்தி நகரில் 1994 ரங்கா ஜுவல்லரி குரூப் அவங்க இப்போ ரங்கபிரசாத் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அளவுக்கு டெய்லி பூஜை பண்ணி எல்லாருக்கும் ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது ஒரு நல்ல பாக்கியம். இந்த பாபாவை எங்கேயும் பார்க்கலாம். இந்த காந்தி நகரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பயன்படுத்திக்கலாம். இங்கே இன்றைக்கி வந்து ரினோவேஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாம் ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கலை நயத்தோடு பண்ணியிருக்காரு. இதை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அது புரியும். வியாழக்கிழமைனா சாயங்காலத்தில் பஜனையும் இருக்குது, இன்றைக்கி சாயங்காலமும் பூஜை இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கலாம். காலையில் ஓமமெல்லாம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். எல்லாரும் வந்து கலந்துக்கின்னு பாபா பூஜை நல்லா சிறப்பி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் யுவராஜ் பாபு. நான் வந்து 1994 இந்த பில்டிங் கட்டுறப்பிலேருந்து நான் இங்கே டிவோட்டியாக இருக்கேன். என்னுடைய வீடு வந்து காட்பாடியில் இருக்குது. நான் 30 வருஷமாக இங்கே வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வேலூரில் ஃபஸ்ட்டு இங்கே தான் பிரதிஷ்டை பண்ணாங்க இந்த சாய்பாபா சிலையை. இது வந்து புட்டபத்ரி சாய்பாபா வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதை வந்து ரங்கபிரசாத் அவர் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. மிக சிறப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஃபஸ்ட்டு வந்த கோயில்ன்றதுனால இங்கே வந்து டிவோட்டிஸ் வந்து அதிகம். ஸோ சாயந்தரம் வியாழக்கிழமைனா இங்கே வந்து பஜன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஜனங்க அதிகமாக வர்றதுனால அந்த பிரதிஷ்டை பண்ணதிலிருந்து சிலை பிரதிஷ்டை பண்ணதிலிருந்து ஜனங்க அதிகமாக வர்றதுனால இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும். கடவுளுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கனால நம்ம இந்த பாபா கையில் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் அது உடனே நடந்துடும். ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. காலையில் ஓமம் முடிஞ்சிடுச்சு. சாயந்தரம் வந்து 1லேருந்து 5 மணி வரைக்கும் பஜன் இருக்குது. அதுக்கப்புறம் பன்னீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மகா அபிஷேகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மகா ஆரத்தி இருக்குது. எல்லாரும் வந்து சிறப்புக்கு மாதிரி வேண்டிக்கொள்வோம். சாய்ராம். இந்த பாபா கோயிலில் தான் என்னுடைய 2 பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட்டு எல்லாமே நடந்தது. அவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இந்த பாபாவினுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் வந்து முதல்ல பாபாவெல்லாம் அவ்வளோ கும்பிடல. இதெல்லாம் பார்த்த பின்பு ரொம்ப இதனுடைய சக்தி எனக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப இதுவாக எதிர்பார்த்தேன். நல்லா நடக்குது இதெல்லாம். ஷீரடி சாய்நாதரை 5 வருடங்களுக்கு முன்னாடி ஷீரடி சென்று சந்தித்து வந்தேன். எங்கள் குடும்பத்தாருடன் போய் சந்தித்து வந்தேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் சாய்பாபா தருவமதி வேண்டுகிறேன். சாய்ராம். இந்த சாய் பஜனில் நான் வந்து கலந்துக்கிறேன். ஒரு கொஞ்ச நாளாக வந்து கலந்துக்கிறேன். இந்த கலந்துக்கிறதுனால என்னுடைய இதுக்கு வந்து வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சுங்க. சாய் பஜனில் அமைதியாகவும் நல்ல முறையிலையும் இந்த சாய்ராம நல்ல சுத்தமான முறையிலையும் நல்ல ஒரு இது பஜனை இங்கே நடக்குது. எல்லாருக்கும் நல்ல விதமான ஆசீர்வாதம் அந்த சாய்ராம வந்து பார்க்குறதுனால உங்களுடைய பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா சாய்ராமும் வந்து எங்கள் பக்தர்கள் கலந்து கொள்றதுனால இங்கே எல்லா பஜனையிலும் கூட்டு பிரார்த்தனையில்
உங்களுக்கு நல்ல விதமான நன்மைகளாக எனக்கும் என் ஃபேமிலியில் படிப்படியாக நிறைய விஷயம் எங்கள் குழந்தைங்க என் ஃபேமிலி எல்லாரும் படிப்படியாக வளர்கிறதுக்கு உண்டான இங்கே வழிமுறையை நாங்கள் கடைப்பிடிக்க சொல்லி தரதுனால நாங்கள் நல்ல விதமாக அந்த சாய் பஜனில் கலந்துக்கிட்டு நல்லா தான் நாங்கள் உயரோம். சாய்ராம்.